ஆந்திராவில் ஒட்டுண்ணிகள் மற்றும் பூச்சிகளால் ஏற்படும் ஸ்கிரைடைபஸ் என்ற உண்ணி காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்திலும் தினசரி 5 முதல் 10 பேர் வரை பாதிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்கிரைடைபஸ் என்பது ஒரு வகை பாக்டீரியா தொற்று. ரிகட்சியா எனப்படும் பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட ஒட்டுண்ணிகள், பூச்சிகள் உள்ளிட்ட உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும் போது அவர்களுக்கு உண்ணி காய்ச்சல் ஏற்படுகிறது. பாதிப்பு ஏற்பட்டோருக்கு காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு உள்ளிட்டவற்றுடன் தடிப்புகள் போன்றவை முக்கிய அறிகுறிகளாக உள்ளன. இப்பாதிப்பால் ஆண்டுதோறும் 4000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பெரும்பாலும் திருவண்ணாமலை, வந்தவாசி அருகே உள்ள மலைப்பகுதியிலும் செடிகள் மண்டிய இடங்களிலும் வசிக்கும் மக்களிடையே பாதிப்பு இருந்தது. தற்போது சமவெளி பகுதியிலும், குறிப்பாக சென்னை போன்ற நகர பகுதிகளிலும் ஸ்கிரைடைபஸ் காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டு வருகிறது. ஆந்திராவில் இந்த பாதிப்பு அதிகமாக உள்ள சூழலில் தமிழகத்திலும் உண்ணி காய்ச்சல் பரவி வருவதால் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் என பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பொதுமக்கள் தங்கள் வீட்டை சுற்றியுள்ள செடிகளை அகற்றி சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்றும், பூச்சிகள், ஒட்டுண்ணிகள் நம் உடல் மீது படாதவாறு தற்காத்துக் கொள்வது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளனர்.